பாலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங் சப்ஜெக்ட். டெஃபினட்டா அதை வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன் கன்ஃபியூசிங்னா, ஸோ ஆர்டிகல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். இங்க இதுதானா, ஸோ பிரசிடென்ட்டுக்கு இந்த பவர் தான் இருக்கா, கவர்னருக்கு இந்த பவர் தான் இருக்கா, பிரைம் மினிஸ்டருக்கு இந்த பவர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரசியல் அமைப்போட, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் பேஸ் பண்ணி ஓகே இந்த நம்பர் ஆர்டிகல்னா இது பிரசிடென்ட்டுக்கு தான் வரும், இந்த நம்பர் ஆர்டிகல்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் வரும், இந்த நம்பர் ஆர்டிகல் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு தான் வரும், இந்த நம்பர் ஆர்டிகல் இந்த நம்பருக்குள்ள இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கிறதுக்கு பார்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அப்ப கொஞ்ச நாள் நீங்க படிக்க இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு வந்துட்டாலே உங்களுக்கே சடனா ஞாபகம் வந்துடும், ஓகே இது ஹைகோர்ட் சம்பந்தமான ஆர்டிகல் தான், அதுல எது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் போக ஈஸியா ஜெல்லாக ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க.